என்ன இருக்கும்? அந்த சகாபாக்கள் பயத்தை பாருங்க, இதயத்தை பாருங்க. உடனே சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எங்களுக்கு அவர்களை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் அவர்களை விட்டு பாதுகாப்பு பெற்றுக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் யார் என்றால், இந்த பூமியிலே வாழும் பொழுது நிறைய நன்மைகளை சேகரிப்பார்கள், நிறைய தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஓதுவார்கள், தர்மம் செய்வார்கள், நன்மைகள் வாரி வாரி கொள்ளையடிப்பார்கள். அதெல்லாம் எப்ப செய்வான் தெரியுமா? மக்கள் மத்தியில் கூட்டமாக இருக்கும் போது செய்வான். அவன் தனிமையில் இருக்கும் பொழுது இரையச்சம் இல்லாமல் பாவங்களை துணிந்து செய்வான். மக்கள் மத்தியில செய்யறது தனித்து விடப்பட்டு விட்டால், 4 சுவற்றுக்குள் போயிட்டாலா அவன் அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டான், தீமைகளை துணிந்து செய்வான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நிலைமைகள் சுயபரிசோதனை ஒவ்வொருத்தரையா சொல்ல தேவையில்லை, நமக்கு நாமே சுயபரிசோதனை செய்து பாருங்க, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது. தனிமையில் நாம் இரையச்சத்தோடு இருக்கிறோமா? நம்மை வழிநடத்துவதற்கு என்றே ஒரு செய்தியா வந்திருக்கிறார். இந்த போனும் நம்மளும் இருந்தா போதும், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனை வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்வதற்கு இதை விட வேற தேவையில்லை. தனிமையில பேரதா இருக்கிறோமா? அப்படி பல சந்தர்ப்பங்கள் நாம் தீமைகளை செய்திருந்த அந்த தீமைகளுக்கு தௌபா செய்யாமல் இருந்திருந்தால், திகாமா என்கின்ற மலையின் அளவுக்கு நன்மையை கொண்டு வந்து ஒன்றுக்கும் பயனில்லாத மனிதர்கள் போவதை போல நாம் ஆகிவிட்டால் என்ன செய்யும்? இன்னொரு கூட்டத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூட்டை மூட்டையாக நன்மைகளை சுமந்து வருவார்கள். நன்மைகளுக்கு கொண்டு வருவான், மூட்டை மூட்டையாக கொண்டு வருவான். தஹஜ்ஜத் தொழுதிருப்பான், துஆ தொழுதிருப்பான், உபரியான நோன்பை வைத்திருப்பான். அவன் அவ்வளவு சுமக்க முடியாத அளவுக்கு நன்மைகளை சுமந்து வருவான். அவன் சொர்க்கத்திற்கு போவதற்கு இன்னும் சிறிது நேரம் தான் இருக்கும். ஒரு மனிதன் ஓடி வருவான், அல்லாஹ்வே, இந்த அடியான் என்னுடைய மானத்தில் விளையாடி விட்டார், என்னை பற்றி அவதூறாக பேசிவிட்டான், என்னை பற்றி புறம் பேசிவிட்டான், எனக்கு அநியாயம் செய்து விட்டான், எனக்கு மோசடி செய்து விட்டான், என்னை ஏமாற்றி விட்டான். ஒவ்வொரு மனிதராக வந்து அந்த மனிதரை பற்றி அல்லாஹ்விடத்திலே புகார் அளிப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இறை வைத்து நீளம் அளிப்பான், தீர்ப்பளிப்பான், நன்மைகளை எடுப்பான். பாதிக்கப்பட்ட அந்த மனிதர், இவர் யாரையெல்லாம் புறம் பேசியிருப்பாரோ, இவரால் பாதிக்கப்பட்டிருப்பார்களோ அவருக்கு போ, அவரோடு பேசி வாங்கியிருப்போம், மோசடி பாதிக்கப்பட்ட வாங்கியிருப்போம். நன்மைகள் எல்லாம் நியூட்ரல் ஆயிடும், நன்மையும் இருக்காது, தீமையும் இருக்க சரிசமமாகும். இப்ப சில பேர் வருவாங்க, இறைவா, இவன் என்னை அந்த அளவுக்கு திட்டி இருக்கிறான், அவங்களா பேசியிருக்கிறான், கொடுமைப்படுத்திருக்கிறான், இப்ப நன்மை இல்லை, என்ன செய்யறது? உன்னுடைய பட்டியல் இருக்க தீமையை தூக்கு.